நதிகள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது அன்பு அண்ணன் சுரேஷ் தமிழன், விசிகா வடக்கு மாவட்ட செயலாளர். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். டாக்டர் தொல் திருமாவளவன் அப்படின்னா டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? சமரசமற்ற ஒப்பற்ற தலைவர். எதற்காக திருமாவளவன் உங்களுக்கு பிடித்தது? ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றை குரலாக இருப்பதால். சுரேஷ் தமிழன் ஒரு பிராண்ட் ஆயிருச்சு. இப்ப நீங்க நினைச்ச எந்த கட்சியில வேணா உங்களுக்கு அழைப்பு வந்து நீங்க போய் இணைஞ்சு பணிபுரியலாம், உங்க பொருளாதாரத்தையும் மீட்டெடுக்கலாம். எதற்காக தலைவர் திருமாவளவன் பின்னாலே இன்னும் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சமூக நீதி பாதுகாவலரா அவர் இருக்கிறதுனால அவர் பின்னாட நான் தொடர்றேன். திருமாவளவருக்கு முன் திருமாவளவருக்கு பின் உங்க பகுதியில அரசியல் எப்படி இருக்கு? திருமாவளவருக்கு முன்பு பின்புங்கிறத விட வருகை பின்பு வந்த வளர்ச்சி தான். இன்னைக்கு நான் பள்ளி கல்வியை மட்டுமே முடித்தேன். இன்னைக்கு அத்தனை சமூகத்துக்கும் நடுவுல நானும் ஒரு தலைவனா நிக்க முடியும்னா அது திருமாவளவன் மட்டும்தான் முடியும். உங்களுடைய தொழில் அப்புறம் அரசியல், தொழில் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா நிலையான வருமானம் கிடைக்கும், நிம்மதியாக வாழலாம். அரசியல் பணி பண்றதுனால நிறைய மன உளைச்சல், பொருளாதார சிக்கல், எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்றீங்க? நான் 2002 வரும்போதே வாய்க்கு அரிசி போட்டு வான்னு சொன்ன காலத்திலேயே விடுதலை சக்தியா இணைஞ்சுவேன். அதுக்கும் என்னோட பொருளாதாரம் வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியல. இப்ப பொருளாதார சிக்கல் உங்களுக்கு தேவையில்லை, உங்களை சார்ந்துள்ள மனைவி பிள்ளைகளுக்கு பொருளாதார தேவை உள்ளதுன்னா அவங்க எப்படி உங்களை பாக்குறாங்க? தலைவர் அவரோட வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர். நான் என்னோட பொருளாதாரத்தினால என்னோட குழந்தைகள் வந்து சிறிதளவு வேணா பாதிக்கப்படும். ஆனா சமூகத்துக்காக போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் நினைக்கிறேன். 2026 திமுக ஆட்சி தொடரும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எழுச்சி தமிழரோட உறுதுணையோட திமுக ஆட்சி தொடரும். தலைவர் திருமாவளவன் அவர்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க சிஎம் ஆவார் அப்படின்னு, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தற்போது அவர் உழைத்த உழைப்புக்கு அனைத்து மக்களும் அவரை ஏத்துக்கிட்டாங்க. அது விரைவில் நடக்க வாய்ப்பு. உங்களுடைய ஒன்றிய செயலாளரா பதவியேற்ற பின்பு என்னென்ன பணிகள் இந்த மக்களுக்கு செஞ்சிருக்கீங்க விசிகா சார்பாக? அனைத்து கிராமங்களிலும் முகாம் அமைச்சிருக்கோம். எழுச்சி தமிழோட கொள்கையை அனைத்து மக்கள்கிட்டையும் விதைச்சிருக்கோம். கல்வி சார்ந்து முன்னெடுப்புகளும் அனைத்து கிராமங்களுக்கும் செஞ்சிருக்கோம். ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்துல விடுதலை சிறுத்தை கட்சி வந்த பின்பு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருண்டு கிடந்த சமூகத்தின் விடிவெள்ளியாக திரும்ப வந்ததால் விடியலை நோக்கி பயணிக்கிறோம். அரசியல் பயணம் அப்படிங்கிறதுல விசிகா அப்படின்னு சேர்ந்துட்டீங்க. நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த விசிகாவோட அதிகாரம் அமைப்பு எப்படி உள்ளது? அதிகாரம் அமைப்புங்கிறது நாங்க அரசியல் கூட்டுக்கு முன்பு இருந்தே அதிகாரத்தை மட்டுமே நோக்கி பயணிக்கல. விடுதலை சிறுத்தைகள் வந்து எப்பவுமே அதிகாரத்துக்கு மட்டும் அடிபணிஞ்சு போகக்கூடிய அரசியல்ல திரும்ப சொல்லி தரல. இந்த அரசியல் பயணத்துல விசிகால நீங்க தொடர்றதுனால என்னென்ன சவால்களை எதிர்கொள்றீங்க? எழுச்சி தமிழரை பின்பற்றக்கூடிய அனைவருக்கும் உண்டான சவாலைத்தான் நானும் எதிர்நோக்குறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற களப்பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாட்டி எழுச்சி தமிழர் கொள்கை பின்னாடியே தொடர்றேன். உங்களுடைய மனைவி குழந்தைகள் இந்த அரசியல் பயணத்தினால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க? அது பாதிப்புங்கிறது எழுச்சி தமிழரோட ஒப்பிட்டு பார்க்கையில கால் தூசிக்கு கூட பெறாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு மனைவியா கணவரா நிம்மதியா வாழ ஆசைப்படுவாங்களே, அந்த பிள்ளைகள் உங்க மனைவி உங்களுக்கு மிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த வலி வேதனையும் நீங்க எப்படி கடந்து போறீங்க? ஈழத்துல நடந்த போர்ல மக்கள் இழந்ததை விடையா நான் இழந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு கடந்து போறேன். அரசியல் பயணம் நீ மக்களுக்கு சேவை பண்றது நல்ல காரியம். ஆனா உங்கள் மனைவி ஒரு கணவரை இழப்பாங்கல்ல, நம்ம கூட இருக்க முடியல அப்படின்ட்டு, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? முதல்ல வந்து அவர் ஏத்துக்கிட தலைவர் எழுச்சி தமிழர் ஏத்துக்கிறதுக்கு முன்பு வேற என்ன வந்து ஏன் இப்படி செய்திய, ஏன் பணத்தை விரையம் பண்ணுதியன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. எழுச்சி தமிழரை ஏத்துக்கொண்ட பின்னாடி இப்போ முழு நேரமாவே என்னை பயணத்துக்கு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் என் மனைவி தான். உங்களுடைய அரசியலில் இலக்கு அல்லது பயணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எழுச்சி தமிழரை முதல்வர் ஆக்குவது. ஆனா உங்களுடைய பொன்னான நேரத்தை நதிகள் மீடியா நேரில் கொடுத்ததற்காக மீடியா சார்பா நன்றியை தெரிவித்து. நதிகள் மீடியா வளர்ச்சி அடைய நான் சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சி